துயரது துயரில்லை துய்த்துணர்வோருக்கு. உயர்நிலைக்கு உயிர் செல்ல துயர் ஒன்றே துணித்து நறுக்கும் செருக்கு. செருக்கினால் குறுகுவன் கருக்களில் பிறந்த கலியான ராமன். ராமன் இவன் இதிகாசத்து கும்பகருணன் போலாவன். மல்டிபிள் ஃப்ராக்சர், டிஷ்யூ எல்லாம் ரொம்ப டேமேஜாக இருக்குது. ஒரு 90 days ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா எல்லாம் சரியாப்படும். பெயின் கில்லர்ஸ் கொடுத்தீங்களா? கொடுத்தாச்சு சார். டேப்லெட்ஸ்? எஸ் சார். ஓகே, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நத்திங் டு வரி அபவுட். மிஸ்டர் ரகு, கோவிந்தராஜ் தான் குருஜி நான் நினச்சி தப்பாக போச்சு போட்டிருக்கேன். எனவே ட்ரக்கோட குருஜி ஒழிஞ்சார். இல்லை டாக்டர் கேஆர், ட்ரக்கு தான் அழிஞ்சது. ஆனால் குருஜி ஒன்று உயிரோடு தான் இருக்கார். யூ மீன்? எஸ், ட்ரக்கோட ஓனர் தான் குருஜி, ஓட்டுநர் இல்லை. சங்கர், அந்த ட்ரக்கோட இன்ஜின் நம்பர், சேசஸ் நம்பர்லாம். சங்கர்? ஹலோ. இல்லை, ஆமாம், இல்லை, ட்ரக் எரிஞ்சு போச்சு. டிரைவரும் நான் என்ன பண்ண முடியும்? இல்லை, ஏதாவது இருந்தா சொல்றேன். இல்லை இல்லை, ரகு ரொம்ப கடுபடி. சரி சரி. மெதுவா. டாக்டர் சார், நாங்கள் இன்றைக்கே ஊருக்கு போகலான்னு இருக்கோம். இனிமேல் இங்கே இருக்கிறது நன்னா இல்லை. லலிதா, கிளம்பலாமா? நீ வேணா போ, நான் வரல. இனிமேல் இங்கே இருக்கிறது நன்னா இல்லை. லலிதா, கிளம்பலாமா? நீ வேணா போ, நான் வரல. ஏன்? எனக்கு இங்க சில கடமைகள் இருக்கு. என்ன அப்படி பெரிய கடமை? பிரசாத்துக்கு காலில் அடிபட்டு இருக்கும் போது இப்படி விட்டுட்டு போனா நல்லா இருக்காது.
நீங்க போக வேண்டிய அவசியமே இல்லை மணி. உங்க அப்பாவே நீங்க வரப்போறாரு. பாரு லெட்டர். நீ ரொம்ப அவசரப்படுற. நேற்று ராத்திரி ஆஸ்பத்திரியில் வர நீ தூங்கவே இல்லை. ரொம்ப டயர்டாக இருப்ப. போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. போ. பிரசாத், கவனிச்சியா? அப்படி என்ன பெரிய கடமைன்னு மணி கேட்டதுக்கு லலிதா தடுமாறினா பார்த்தியா? அப்புறம் சமாளிச்சா. எனக்கு நல்லா தெரியும், நிச்சயமாக அந்த நவபாஷனை பெட்டி லலிதா கிட்ட தான் இருக்கு. அதை எப்படியாவது நாம... போதும் டாட், போதும். வேற எதை பத்தி பேசுங்க. என் கால் இப்படி ஆடி, என் எதிர்காலத்தை பத்தி பேசுங்க, எங்க கல்யாணத்தை பத்தி பேசுங்க. இந்த காலத்தை நான் அமெரிக்கா திரும்பி போறத பத்தி சுத்தமா மறந்து போயிட்டேன். அது பத்தி பேசு. என் கெரியரை பத்தி பேசு. நான் என் கேரியரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். நீ அழிச்சியே அந்த கேரியரை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. சரி சரி, நான் சொல்றபடி செய். அந்த பெட்டி லலிதா கிட்ட தான் இருக்கு. அவகிட்டேருந்து அதை நீ எப்படியாவது வாங்கணும். லலிதா அந்த பெட்டியை எங்க ஒளிச்சு வச்சு... அக்கா 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 என்ன ரங்கராஜ், வெளியில நின்னுட்டீங்களே? பரவாயில்ல, குழந்தை ரொம்ப அழுதா. கோவிந்தராஜன் இருந்தா அவன் பார்த்துட்டு இருப்பான். அதனால பரவாயில்ல, இங்கேயே இருக்கட்டும். நான் வரேன். கேஆர், எங்க அண்ணா குருஜியா இருந்திருக்கவே முடியாது. பிரசாத் ட்ரக் கொள்ள வந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் சொல்றேன், குருஜி வேற யாரா தான் இருக்கணும். இந்த போலீஸ்காரங்க தான். எனக்கு மனசு சரியில்லை, சத்த வெளில போயிட்டு வரேன். அண்ணா ஜாக்கிரதையா போயிட்டு வா. செட்டியார். ஆமாடி, வைத்தியரை பார்க்க வந்தியா? ஆமா செட்டியார். அங்கே தான் இருக்கார். வா போய் பார்க்க.
ஒரு நிலைமையிலையும் இவரால் எப்படி நிம்மதியாக தூங்க முடியும்னு தெரியல எனக்கு. மனசில் குழப்பம் இருந்தால் தூக்கமும் வராது, பசியும் இருக்காது. ஆனால் அது தெளிஞ்சிடுச்சுன்னா எல்லாம் தானாக வரும். எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு புரியாது, ஏன்னா நீ அம்பலக்கால கடிகை படிக்கலை, நான் படிச்சிருக்கேன். அம்பலக்கால கடிகை அம்பலக்கால கடிகைங்கிறீங்களே, அதை கொஞ்சம் விளக்கமாக தான் சொல்லுங்களேன். சித்தர்பட்டி கோவில் சுனைக்கு போகிற சுரங்கத்தில் எனக்கு என்னென்னமோ கிடைச்சிது. ரசவாதம் பற்றின ஓலைச்சவுடிங்க, புடம்போடுற சட்டி, குடுவை, ஒத்தம ருத்ராட்சம், இப்படி ஏதேதோ. மணி, உங்க அப்பா காலபைரவர் காலடியில் வச்சு தங்கம்மா மாறிச்ச செப்பு காசு, அந்த செப்பு காசுகளும் தங்க காசுகளும் கூட எனக்கு அந்த சுரங்கத்தில் தான் கிடைச்சது. இது எல்லாத்துடையும் சேர்ந்து கிடைச்சதுதான் அந்த அம்பலக்கால கடிகை. நஞ்சுண்ட பண்ணாடிங்கிற ஒரு எழுதின மனுஷங்களுக்காக நாடி ஜோஷம் எழுதுற மாதிரி கோவிலை பத்தின ஒரு காதல். அதுல என்னதான் எழுதிருக்கு? எல்லாம் எழுதிருக்கு. நீங்க கோவிலை புதுப்பிச்சு கட்டுவீங்கிறதுல இருந்து நான் நவபாஷங்களை திருடுவேங்கிற வரைக்கும் எல்லாம் எழுதிருக்கு. மணிப்படுற கஷ்டங்கள், கேஆர பத்தி, கோவிந்தராஜ் தான் குருஜிங்கிறது எல்லாம். போதும், நிறுத்துக்கோ வைத்தியர். நான் இதெல்லாம் நம்ப தயாரா இல்லை. ஏன், எதுக்கு இதெல்லாம் நடக்கணும்? அப்பா இவருக்குலாம் எதுக்கு பலியானோம்? இதனால நீங்க கும்பிடல அந்த ஆண்டவனுக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. நேற்று பெய்த மழையில் இன்று பூக்கும் தாமரைக்காய் தவம் இருந்தது ஒரு தேனி. இன்று பூக்கும் தாமரையை தேடி நாளை வரும் தேனியை நினைத்து தவம் இருந்தது ஒரு தவளை. தவளைக்கு தேனி விருந்தானது. தேனிக்கு தேவை தாமரையின் தேன், தாமரைக்கு தேவை தேனியின் தூது. நடுவில் இங்கு தவளைக்கு என்ன வேலை? பாவம், தேனி விருந்தாயிற்று. மணி, ஆண்டவனோட நாடகத்துல கதை தான் முக்கியம், கதாபாத்திரங்கள் இல்லை. மனுஷங்கள்லாம் அவனுக்கு பகடக்காய் மாதிரி, எப்ப வேணாலும் யாரை வேணாலும் வெட்டிடுவான். ஐயோ, உங்க தத்துவெல்லாம் போதும், நிறுத்துங்க. நீங்க சொல்றபடியே பார்த்தா அந்த நஞ்சுண்ட பண்ணாடி நவபாஷனால இப்ப எங்க இருக்கு எழுதி வச்சிருக்கணுமே. எழுதியிருக்கானே, அப்ப சொல்லுங்க, எங்க அந்த நவபாஷன் லிங்கம்லாம்? அது இந்நேரம் லலிதாக்கு கிடைச்சிருக்கணும். ஆனா அவங்ககிட்ட சொல்ல மாட்டான். என் தங்க எங்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட போய் சொல்லுவோம்? அதான் அவ விதி. அதோட அவ கூடிய சீக்கிரம் காணாம போயிடும். இதையும் அந்த நஞ்சுண்ட பண்ணாடி தான் எழுதி வச்சிருக்கானா? இன்னும் இருக்கு. குருஜிக்கு முடிவு அவனோட பேராலேயே வரும். இதெல்லாம் எழுதினவன் கதையோட முடிவை எழுதிருக்கானா இல்லையா? நீராகி நீங்கும் நெடுங்குன்றும் தாண்டும் பேராசை பெருமனிதர் மணராமன் குடுங்கரத்தில் மகனாலே சேரும். தோராயமாக வரும் காவற் சீராளர் விடுஞ்சரத்தில் விண்கல்லாய் வீழும். சிவபாராயணம் செய்யும் ஆதிரை நாளிலே, திருவாதிரை நாளிலே முடிஞ்சிரும். மணி, ஒரு ஆதிர நட்சத்திரத்துல எல்லாம் முடிஞ்சிடும். ஆனா அது எந்த ஆதிரம் தான் அதுல எழுதுற. ஹலோ, யாரு? கொஞ்சம் இருங்க. மணி, உனக்கு தான் ஃபோன். கேஆர் பேசுறார். ஹலோ, சொல்லுங்க. லலிதாவை காணுமா?
மணி சார் எங்களை விட்டுருங்க. நீங்களாம் பெரியவா. ஏற்கனவே இந்த கோவில் விஷயத்தில் கஷ்டப்பட்டது போதும். என் தங்கையை நான் அனுப்பிச்சிருக்கோம். மணி மணி லலிதாவை காணோம். முதல்ல அவளை தேடுற வழியை பாருங்க. நீங்க தான் இங்கே ஒளிச்சு வச்சு நாடகம் ஆடுறேன். இல்ல இருக்கிறது என் தங்க மட்டும் தான். அவளை ஒண்ணும் பண்ணிடாது. ப்ளீஸ் ப்ளீஸ் எங்க சொல்லுங்க. ஏய் மணி கையெடு கையெடு. நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உனக்கு, இந்த அவசர புத்தியா உனக்கு கெடுக்கு. போலீஸ் ஃபோன் பண்ணிருக்கேன், வருவாங்க. இல்ல எனக்கு நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்ல படா ஸ்கூல். உங்க அப்பாவை இன்னைக்கு ஊர்ல இருந்து வர சொல்லியிருக்கேன். இவங்களுக்கு கல்யாணத்துக்கு தேதி குறிக்க. லலிதாவை கண்டுபிடிச்சு ஆகணும் நாம. அதுக்குள்ள பொறுமையா இரு. நல்லா தேடினேடா. என்னால முடிஞ்ச வரைக்கும். போனம் 14 புண்ணியம் செய்யவே மன்னியம் என்பதில் ஒன்று. மன்னியத்தில் உயிர் பயிர் 100, 100 மனிதர்க்கே அறிவு 6. 6 தேறி ஞானத்தேரில் ஏறிட மற்றையோர் உலகத்தின் மதகெல்லாம் திறக்கும். தேரில் ஏறிட தேடல் வேண்டுமே, தேடல் கூடிட தேவம் தெரியுமே. தேடலில் நிகழ்த்தவன் சுந்தரமணி, தேவனின் ஆடலை திருகுவன் இனி.